Hello everyone. எல்லாருக்கும் இந்நேரம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் எவ்வளோ இம்பேக்ட் நம்ம சொசைட்டிக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது உணர்ந்திருக்கும். ஆனால் இந்த மிஷின் லேர்னிங் அதாச்சும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி இந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணுது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஆர்வத்தோடு இருக்கிறீங்க, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அவங்களுக்காக தான் இந்த காணொலி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சப்செட் அதாச்சும் மிஷின் லேர்னிங், ஒரு மிஷின் எப்படி ஒரு ஃபங்க்ஷனை கற்றுக்குது அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மிஷின் லேர்னிங்னா என்ன? நம்ம பொதுவாக ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம அல்காரிதம்ஸ் கொடுப்போம். ஒரு அல்காரிதமே ஒரு ஃபங்க்ஷனை மீனிங்காக அடங்கியிருக்கும். அந்த அல்காரிதம்ஸ் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு உண்டான அவுட்புட்டை வந்து நமக்கு தரும். இப்படி தான் வந்து ஒரு மிஷின் ஒர்க் ஆகும். பட் மிஷின் லேர்னிங் மெத்தடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்புட் கொடுப்போம். இன்புட் கொடுத்த உடனே மிஷின் வந்து அதை லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிச்சிடும். லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கு நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக அவுட்புட் இதான் அப்படின்னு சொல்ல மாட்டோம். பட் அதுக்கு டிசைரபிளான ஒரு அவுட்புட்டை வந்து நமக்கு மிஷின் லேர்னிங் மெத்தட்ஸ் வந்து தரும். இந்த மிஷின் லேர்னிங் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லேர்னிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லேர்னிங் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூப்பர்வைஸ் லேர்னிங் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிஷின் வந்து ஒரு சூப்பர்விஷன் கீழே நடக்கும். இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம அதுக்கு டேட்டா கொடுப்போம் பார்த்தீங்களா, இன்புட் வந்து எல்லாமே லேபிள் ஆகி இருக்கும். அதாச்சு இப்போ ஒரு ஆப்பிள் எடுத்துட்டு இந்த ரெட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, ரெட் கலரில் அந்த ஆப்பிளோட ஃபீச்சர் நம்ம ஃபோட்டோ மாதிரி காமிச்சிட்டு இது ஆப்பிள் அப்படின்னு சொன்னால் மிஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஒரு பனானா ஃபோட்டோ காமிச்சிட்டோ இதுதான் பனானா அப்படின்னு சொன்னால் அது பனானான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நம்ம சின்ன வயசுலையும் இப்படி தான் கற்றுருப்போம். நமக்கு ஒரு பிக்சரை காமிச்சு இது ஆப்பிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இதுதான் பனானா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அடுத்த தடவை அது என்னன்னு கேட்டாலும் நம்ம அது ஆப்பிள், அது பனானா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்படி தான் வந்து மிஷினும் வந்து லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் நம்ம டேட்டா கொடுத்த உடனே அது மெமரியில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அது இப்போ இது என்னன்னு கேட்டும் போது அது அவுட்புட்டை வந்து நமக்கு ஆப்பிள், இது வந்து பனானா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தரும். இதுதான் சூப்பர்வைஸ் லேர்னிங். செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் லேர்னிங் மெத்தட் வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தடில் வந்து நம்ம இதுதான் ஆப்பிள் அப்படின்னு சொல்ல மாட்டோம். பட் ஆப்பிளோட இன்புட் அனுப்புவோம். இது ஆப்பிள்னு சொல்ல மாட்டோம் எக்ஸ்பிளிசிட்டாக. பட் ஆப்பிளோட இன்புட் அனுப்புவோம், பனானாவோட இன்புட் அனுப்புவோம். அந்த மிஷின் வந்து அதுவே லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிச்சிடும். இதை வந்து ஏன் ஆப்பிள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து யோசிக்க ஆரம்பிக்கும். யோசிச்சு அது பேட்டர்ன் ரெக்கக்னைஸ் பண்ணும். ஒரு ஆப்பிள்னா அது என்ன, ஏன் ஆப்பிள் சொல்கிறாங்க, இதெல்லாம் ஏன் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற இந்த ஒரே மாதிரி இருக்கிறதெல்லாம் அது பேட்டர்னாக ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு இது ஆப்பிள், இது பனானா அப்படிங்கிற மாதிரி அது சொல்லும். இதுதான் வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். அண்ட் தேர்ட் லேர்னிங் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வந்து முதல்ல சொன்ன இந்த 2 லேர்னிங் மெத்தட்ஸ் தவிர்த்துட்டு இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஏஜென்ட் மூலிமா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலிமா வந்து அது ரிவார்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, ஒரு தீவில் ஒரு ஆளை போட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. தனியாக இருக்கிற ஒரு தீவில், அந்த தீவில் வந்து அவர் எடுத்தோடனே எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறது வழி தெரியாது. இப்போ அந்த வழி தெரியணும் அப்படிங்கன்னா அவர் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பண்ணுவார். சில விஷயத்தை யோசிச்சு பண்ணுவார், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு. அதே மாதிரி அந்த என்வாயன்மெண்ட்டில் உள்ளதை கேட்டு அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன தோணுதோ அதையும் பண்ணுவார். அந்த என்வாயன்மெண்ட்டை பேஸ் பண்ணி அவருக்கு என்னென்ன மாதிரி தோணுதோ அதையும் கூட பண்ணுவார். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணிட்டு அவர் ஒன்ஸ் அதுலேருந்து பாஸ் ஆகி வெளியில் வர்றார், தீவுலேருந்து தப்பிச்சு வர்றாருன்னா அவருக்கு வந்து ரிவார்டு கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் மெத்தட் ஒர்க் ஆகுது. இதுக்கப்புறம் இந்த லேர்னிங் மெத்தட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே யூஸ் பண்ணுறாங்களா, எல்லாமே எது இந்த 3 லேர்னிங் மெத்தடில் எது வந்து பெஸ்ட் அப்படிலாம் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு லேர்னிங் மெத்தடுமே ரொம்பவே சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் ஒரு லேர்னிங் அப்ரோச்சுக்கு. அதாச்சு இந்த 3 லேர்னிங் மெத்தடுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் இருக்குதோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த லேர்னிங் மெத்தட் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம அடுத்து என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எந்தெந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த லேர்னிங் மெத்தட்ஸ்லாம் எப்படி உதவுது, எப்படி இது இம்பாக்ட் கொடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் உள்ள ப்ராப்ளம் டைப்ஸை பற்றி பார்ப்போம். அதில் முதல் ப்ராப்ளம் டைப் வந்து கிளாசிஃபிகேஷன். ஸோ இதில் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு இன்புட் கொடுப்போம். இந்த இன்புட் கொடுத்துட்டு நம்ம ரெஸ்பான்ஸாக எதை கேட்குறோம்னா அது மேலா ஃபீமேலா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கொடுத்துருப்போம். அது எப்படி அது மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா நம்ம லேபிள் பண்ணி இன்புட் முன்னாடி கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா,
ஒரு மேலுக்கான ஃபோட்டோ, ஒரு மேலுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள இன்புட் கொடுத்துருப்போம். அதே மாதிரி ஒரு ஃபீமேலுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள ஒரு இன்புட்டை கொடுத்துருப்போம். இது ரெண்டையும் வச்சு அதை நம்ம கேட்குற அந்த பர்சன் வந்து மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத வந்து கம்பேர் பண்ணி அந்த டேட்டாவை வந்து எனக்கு அவுட்புட்டாக நமக்கு தந்துடும். இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ப்ராப்ளம் டைப் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிக்ரெஷன் டைப். ஸோ இந்த ரிக்ரெஷன் டைப் லேர்னிங் எப்படின்னா, ஒரு ஸ்டாக் எடுத்துடுறோம். இந்த ஸ்டாக் வந்து ஒரு வாரால் ஒரு 2 monthsக்கு அடுத்து இது எப்படி ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறது கூட நமக்கு இந்த சூப்பர்வைஸ் லேர்னிங் வந்து கணிச்சு சொல்லும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாச்சும் ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து வாரால் ஒரு 2 monthsக்கு வந்து சரிவாகவே இருந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த ஸ்டாக் 2 monthsக்கு அப்புறம் வந்து இது ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும்னா, இந்த 2 monthsக்கு இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அது எடுத்துக்கிறோம். இந்த வாரால் அது ஏன் வந்து பெர்ஃபார்ம் இப்படி பண்ணுச்சு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த வாரால் இந்த ஸ்டாக்கோட எப்படி குறைஞ்சிருக்கு, இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இம்பாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி பண்ணிக்கிட்டு அது லேர்ன் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அக்யூரேட்டான கிராஃபை வந்து நமக்கு இந்த அவுட்புட் டேட்டாவாக வந்து நமக்கு தரும், எக்ஸிக்யூட் பண்ணி தரும். இதுதான் வந்து ரிக்ரெஷன் ப்ராப்ளம் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல வந்து 2 ப்ராப்ளம் டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டரிங் ப்ராப்ளம் டைப். ஸோ இந்த கிளஸ்டரிங் ப்ராப்ளம் டைப் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு ஃபைல்ஸ் வச்சுக்கிறோம், நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. இந்த ஃபைல்ஸில் வந்து நான் என்னோட டாக்குமெண்ட் ஒன்று வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து இது எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறோம்னா, என்னோட சிக்னேச்சர் இல்லாட்டி என்னோட நேம் உள்ள டாக்குமெண்ட்ஸை வந்து அது ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த நிறையா ஃபைல்ஸ் இருக்கிறதுல என்னோட டாக்குமெண்ட் மட்டும் என்னோட நேம் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, என்னோட நேமோ என்னோட சிக்னேச்சர், அந்த டாக்குமெண்ட்டை வச்சு தனியாக குரூப் பண்ணிக்கிறோம். என்னோட நேமோ என்னோட சிக்னேச்சர் இல்லாத இன்னும் இந்த அதர் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து அது இன்னொரு குரூப்பாக வச்சுக்கிறோம். ஸோ இங்கே 2 குரூப் இருக்குது. 2 குரூப்பில் என் நேம் உள்ளது மட்டும் பார்த்தீங்களா, இதுதான் வந்து என்னோட டாக்குமெண்ட் அப்படிங்கிறது வந்து அது அவுட்புட்டாக தரும். இதுதான் வந்து கிளஸ்டரிங் ப்ராப்ளம் டைப். இன்னொரு ப்ராப்ளம் டைப் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ப்ராப்ளமிக் டைப். இது வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும், பட் நீங்கள் டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அசோசியேஷன் ப்ராப்ளம் டைப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ஷாப்புக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்து மில்க் வாங்குறாரு, அதே மாதிரி ப்ரெட்டு வாங்குறாரு. செகண்ட் வந்து ஒரு கார்ன் வாங்குறாரு, பிஸ்கெட் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் கஸ்டமர் வந்து அதே மாதிரி மில்க் வாங்குறாரு, ப்ரெட்டு வாங்குறாரு, அடுத்து வந்து ஒரு ஜூஸ் வாங்குறாரு அண்ட் ஏதோ ஒரு ஃப்ரூட் வாங்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ தேர்ட் கஸ்டமரும் அதே மாதிரி மில்க் அண்ட் ப்ரெட் வாங்குறாரு, அண்ட் தேர்டு வந்து ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் வாங்குறாரு, அண்ட் ஃபோர்த் வந்து ஏதோ ஒரு பிஸ்கெட்டோ ஒரு சம் அதர் இது ப்ராடக்டோ வாங்குறாரு. ஸோ அடுத்து வந்து இது மிஷின் வந்து என்ன மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணோம்னா, ஒரு கஸ்டமர் வந்து மில்க் வாங்கினாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ப்ரெட்டும் வாங்குவாங்க அப்படிங்கிறது வந்து இது ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு சொல்லும். இந்த ப்ராப்ளம் டைப் வந்து நம்ம மார்க்கெட் ரிசர்ச்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேர்ட் ப்ராப்ளம் டைப் வந்து நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கில் பார்ப்போம். ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கில் என்ன நடக்கும்னா, நமக்கு போதுமான டேட்டா செட் இல்லை. ஒரு டேட்டா செட் கொடுத்தா தான் வந்து மிஷினுக்கு வந்து அட்லீஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். பட் இந்த நேரத்தில் வந்து நம்ம போதுமான டேட்டா செட் கொடுக்காதனால மிஷின் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் பண்ணி பார்க்கணும். அதாச்சும் ஒரு இதுவுமே வந்து அந்த குறிப்பிட்ட டாஸ்க் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக அது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ஒரு அட்டெம்ப்டாக அது எடுக்கும். இந்த ஒரு அட்டெம்ப்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பாஸாக இருந்தால் அதுக்கு வந்து ஒரு சக்ஸஸாக இருந்தால் அதுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும். சப்போஸ் ஃபெயிலியராக இருந்தால் அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும். பட் இந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கிற என்வாயன்மெண்ட்டையும் அது எடுக்க போகிற ஆக்ஷனை பொறுத்து தான் அதோட இன்புட் திருப்பி அமைய போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்வாயன்மெண்ட்டில் வந்து அது ஒரு டாஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கிற போது அது லெஃப்ட் எடுக்கலாம், ரைட் எடுக்கலாம், நேராக போகலாம், பேக்கில் கூட வரலாம். ஸோ அது என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்க போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது திருப்பி இன்புட்டாக வரப்போகுது. அண்ட் அந்த இன்புட்டால் வந்து அதுக்கு ரிவார்டோ பனிஷ்மெண்ட்டோ வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் டைப்ஸ் வச்சு தான் நம்ம என்ன லேர்னிங் மெத்தட் எடுக்க போகிறோமோ மிஷின் லேர்னிங்க்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த காணொலி வந்து மிஷின் லேர்னிங் வந்து ஒரு பேசிக்காக அமையும், ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்டு இந்த மிஷின் லேர்னிங் பற்றி உங்களுக்கு என்ன டவுட் இருக்குதோ, உங்களுக்கு என்ன கருத்து இருக்குதோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கீழே போடுங்க. அண்ட் உங்களுக்கு மேற்கொண்டு என்னென்ன மாதிரி டாபிக் வந்து நீங்கள் க்யூரியஸாக இருக்கீங்களோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ அதை கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம மேற்கொண்டு இன்னொரு காணொலியில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ.